जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்கள ஆரம்பம். தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். தேவரும் தொழும் தெய்வம். விக்னேஸ்வரர் ரட்சிக்கட்டும். சர்வார்த்த பிரதிபாதனைக சதுரோ துவைமாதுரோ அவ்யாத்சனக என்று விக்னேஸ்வர ஸ்தோத்திரத்தின் மூலம் தத்ஹேது நியாயத்தை எடுத்துக்காட்டும் நியாயேந்து சேகர ஸ்லோகம் முடிகிறது. துவைமாதுரோ அவ்யாத்சனக என்றால் 2 தாயார்களை உடையவரான விக்னேஸ்வரர் நம்மை ரட்சிக்கட்டும் என்று அர்த்தம். ஸ்லோகத்தின் முதல் 3 வரிகளில் அது விக்னேஸ்வரரை பற்றியது என்று பெயரை குறிப்பிட்டு வெளிப்படக் காட்டாமல், மற்ற தேவதைகளில் ஒன்றை பூஜிக்க விரும்புவர்கள் கூட அந்த பூஜைக்கு ஏற்படக்கூடிய இடையூற்றை நீக்கிக் கொள்வதற்காக எவருடைய திருவடி தாமரைகளை பூஜிக்க வேண்டியது அவசியம் என்று கருதுகிறார்களோ, இப்படிப்பட்ட பக்தர்களில் தத்ஹேது நியாயமும் தெரிந்தவராக உள்ளவர்கள் மற்ற தேவதா பூஜையே வேண்டாம் என்று எவர் ஒருத்தரையே பரதெய்வமாக பூஜிப்பதோடு நிறுத்திக் கொள்கிறார்களோ என்று சொல்லிவிட்டு, எவர் எவர் என்று பெயரை சொல்லாமல் குறிப்பிட்ட அவரை 4ஆம் வரியில் அவர் இவர்தான் துவைமாதுரராக இருக்கப்பட்ட விக்னேஸ்வரர்தான் என்று வெளிப்பட பெயர் சொல்லி, இப்படியாகப்பட்டவர் நம்மை ரட்சிக்கட்டும் அவ்யாத்சனக என்று முடித்திருக்கிறது. யத் பாத பங்கேருக எவருடைய திருவடி தாமரைகளை, தேவம் யம் ஏகம் பரம் எவரை ஏக பரதேவதையாக என்று சொல்லி, அப்புறம் துவைமாதுரோ சனக அவ்யாத் துவைமாதுரரான அவர் நம்மை ரட்சிப்பாராக என்று நன்றாக அடையாளம் புரிய வைத்து முடித்திருக்கிறது. அப்யன் யாமர மாரிரா தைஷதாம் யத் பாத பங்கேருக த்வதந்த்வாரா தனமந்தராய ஹதயே காரியம் த்வவச்யம் விதுஹு தத்தே தோரிதி நீ திவித்து பஜதே தேவம் யம் ஏகம் பரம் சர்வாத்தப்ர திபாதனைக சதுரோ துவைமாதுரோ அவ்யாத்சனக. கதை சொல்வார்கள், ஒருவன் யாசகத்துக்காக நவாபின் அரண்மனைக்கு போனானாம். கொஞ்சம் காத்திரு, நவாப் நமாஸ் பண்ண போயிருக்கிறார் என்று ஆட்கள் சொன்னார்களாம். அப்படியா சமாச்சாரம்? நாம் வேண்டுமானதை கேட்டு வாங்கிக் கொள்ள நவாபிடம் வந்தால் அவரும் தமக்கு வேண்டுமானதற்காக அல்லாவிடம் பிரார்த்திக்கத்தான் வேண்டியிருக்கா? அப்படியானால் நம்மை போலவே யாசகராக உள்ள இந்த நவாபிடம் கை நீட்டாமல் நாமும் நேராக அந்த அல்லாவிடமே வேண்டிக் கொள்ளலாமே என்று சொல்லிவிட்டு யாசகன் போய்விட்டானாம். ஏறக்குரிய இந்த மாதிரிதான் ஏனைய தேவர்களும் தங்கள் காரியம் நிர்விக்னமாக நடக்க வேண்டும் என்பதற்காக விக்னேஸ்வரரை நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் என்னும்போது, நாம் ஒவ்வொரு காரியத்துக்காக இவர்களில் ஒவ்வொரு தேவதையை வேண்டுவதை விட இந்த எல்லா காரியங்களுக்காகவும் விக்னேஸ்வரர் ஒருத்தரையே வழிபட்டு விடலாம் என்பது. பிள்ளையாரை விஷயமாக எடுத்துக்கொண்டு அவருடைய பெருமையிலேயே மனசை செலுத்தி நாமும் பெருமைப்படும்போது இப்படி சொன்னாலும், பொதுவாக நம் மனப்பான்மை ஒவ்வொரு விதமான பலனுக்கு அதற்கென்றே விசேஷமாக ஏற்பட்டுள்ள தேவதையை பிரார்த்திப்பதாகத்தான் இருக்கும். அதில் தப்பில்லை, அந்தபடியே பண்ணலாம். அதோடு இஷ்ட தேவதை என்று ஒவ்வொருத்தருக்கும் தனியான பிடிப்பு இருப்பதாக ஒன்று இருக்கும். குலதேவதை என்று வம்சாவளியாக ஒன்று இருக்கும். இந்த தேவதைகளை அவசியம் பூஜிக்கத்தான் வேண்டும். ஆனாலும் எந்த தேவதையின் பூஜையானாலும் முதலில் சுக்லாம் பரதரம் குட்டிக்கொள்ளாமல் முடியாது. எந்த சுவாமியிடம் எதற்காக போய் நிற்க வேண்டுமானாலும் அதற்கு முன்னாடி அந்த சுவாமியும் தான் கிருதகிருத்தியவராவதற்காக எந்த ஒரு சுவாமியிடம் போய் நிற்க வேண்டி இருக்கிறதோ
அந்த பிள்ளையாரிடம் நாம் போய் நின்று பிரார்த்தித்து நமஸ்காரம் பண்ணித்தான் ஆக வேண்டும். கண்டனத்திலும் கண்ணியம். மன்னார்குடி பெரியவாள் நம்முடைய அத்வைத வித்யை தர்க்க சாஸ்திரபூர்வமாக நிலைநாட்ட புஸ்தகம் எழுதின போது ஆரம்பத்திலேயே ஒரு தர்க்க விதியை, தத்ஹேது நியாயத்தை பக்தி ஸ்லோகத்தில் அழகாக நுழைய விட்டிருக்கிறார். தர்க்கம் மாதிரியான அறிவாராய்ச்சிகளும் தெய்வ பக்திக்கு அடங்கியே போக வேண்டும் என்று காட்டுவது போல இருக்கிறது. இந்த பக்தி விசேஷத்தால் தான் அவர் மகா புத்திமானாக இருந்தும் கொஞ்சம் கூட அகங்காரமோ கர்வமோ இல்லாமல் இருந்தார். இதை பற்றி முன்னேயே சொன்னதில் குறிப்பாக ஒன்றை சேர்த்து கொள்ள வேண்டும். அதாவது, ரொம்ப அறிவாளியாக இருந்து ஏதோ ஒரு நூலுக்கு மறுப்பு நூலாக வாத பிரதிவாதங்களை வீசி ஒருத்தர் எழுதுகிறார் என்றாலோ, அல்லது வித்வத் சதஸில் மற்ற வித்வான்களோடு வாதம் நடத்துகிறார் என்றாலோ, அப்போது எதிராளிகளை தாக்கு என்று தாக்குவதிலும் தங்களுடைய புத்தி வன்மையை காட்டுவதே இயற்கை. குத்தலாக பரிகாசமாகவும் பிச்சு வாங்குவது என்றபடி நேராகவே கண்டித்தும் எழுதுவதில் அநேக வித்வான்களுக்கு ருச்சி ஏற்பட்டு விடுகிறது. இந்த அம்சத்தில் இந்த பெரியவர் மாதிரி எவராவது அத்தனை சாத்வீகமாக கண்டனம் தெரிவிக்க முடியுமா என்றே இருக்கிறது. வாத பிரதிவாதங்கள் எதற்கு என்று அவர் எங்கேயோ ஒதுங்கி இருக்கவில்லை. சத்தியமான தத்துவங்களை நன்றாக பிரகடனம் பண்ணத்தான் வேண்டும் என்று வித்வத் சதஸ்களில் கலந்து கொண்டு மாற்று அபிப்பிராயக்காரர்களை தோற்றுப்போக பண்ணியவர் அவர். கண்டன கிரந்தங்களும் எழுதினவர். நியாயேந்து சேகரமே அப்படியொன்றுதான். அப்பைய தீட்சிதரைப் போலவே அத்வைதம், சிவபக்தி ஆகிய இரண்டையும் நிலைநாட்டி அவர் வாதம் செய்யவும் புஸ்தகங்கள் எழுதவும் வேண்டி இருந்தது. நியாயேந்து சேகரம் அத்வைத விஷயமானது. துர்ஜனோக்தி நிராசம் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அது சிவ சம்பந்தமானது. அவர் காலத்தில் இருந்த இன்னொரு பெரிய பண்டிதர், குறிப்பு திருவிசைநல்லூர் ராமசுப்பா சாஸ்திரிகள், அவரும் மகாமகோபாத்தியாய பட்டம் வாங்கினவர். ஸ்மார்த்தராக பிறந்த போதிலும் சந்நியாசம், சிவபக்தி ஆகிய எல்லாவற்றை கண்டிப்பவராக இருந்தார். அவர் சிவாராதனையை ஒரே தூஷணையாக தூஷித்து எழுதினார். அப்போது பலர் நம்முடைய பெரிவாளிடம் விஞ்ஞாபித்து கொண்டதன் பேரிலேயே அவர் துர்ஜனோக்தி நிராசம் எழுதி சைவத்துக்கு விரோதமான அபிப்பிராயங்களை தகர்த்தெறிந்தார். அப்படியிருந்தும் அந்த எதிர்கட்சிக்கார பண்டிதர் ரொம்பவும் கடுமையாக சிவாராதனையை தாக்கி பல பேர் மனசை புண்படுத்தி இருந்தும் கூட இவரோ புத்தி ரீதியில் பாயிண்ட்டுக்கு மேல் பாயிண்டாக கொடுத்து கொண்டே போய்தான் எதிர்வாதத்தை வென்றாரே தவிர தூஷணையாக துவேஷமாக ஒரு வார்த்தை கூட எழுதவில்லை. புத்திமானாக இருந்தவர் கனிந்த பக்திமானாகவும் இருந்ததன் விசேஷம். கண்டனத்திலும் கண்ணியம் தப்பாதவர் என்று பெரிய கீர்த்தி பெற்றார். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவாச்சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.